வேத புத்தகத்தில் கர்த்தருக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 வசனத்தை மாத்திரம் தெரிந்த வசனம், அடிக்கடிக்கு நாம் பரிசுத்த பந்தியில் கவனிக்கிற ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24, 25 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரத்தும் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த 2 வசனத்தையும் தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும். இதில் அடிக்கடிக்கு நம்ம கவனிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் இருக்கா? இதை செய்யுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, இதை செய்யுங்கள். இதை ஆண்டவரே இதை செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பரிசுத்த பந்தி என்பது கொரிந்தியர் சபைக்கு அதை ஆவியானவர் எழுதி, அதை உலகம் முழுவதும் பிற்காலத்தில் வரப்போகிற சபை இதை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை எப்படி இந்த பரிசுத்த பந்தி அவங்க அனுசரிக்கணுங்கிற முறையை, பேட்டனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொரிந்தியர் சபைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்து, இந்த கொரிந்து சபைக்கு இதை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பரிசுத்த பந்தியை குறித்து அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. பெரிய குழப்பம். இந்த குழப்பம் ஏன்னா இவர் ரொம்ப நிறைய படித்தவர், நிறைய வேத கலாசாலையில் போய் ஆராய்ச்சி படித்தவர். அதனால தான் நீர் யார் என்று கேட்டார். நியாய பிரமாணத்தை 13 வருஷமாக, சட்ட திட்டங்களை, லாவை 13 வருஷம் படித்தவர் கமாலியல் பாதத்தில். அந்த நாட்களில் கமாலியல் யூனிவர்சிட்டி ரொம்ப இஸ்ரவேலில் எருசலேமில் ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி. அதில் படித்தானா அந்த மாணவன் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவராக தான் அதிலேருந்து வெளியே வருவான். அதில் 13 வருஷம் அவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே படிக்கிறாரு. அதனால தான் வானத்திலேருந்து ஒரு சத்தம் வரும்பொழுது கூட சொல்ல, நீர் யார் என்று துணிந்து கேள்வி கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது. அப்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து மறைமுகமாய் சொல்லப்பட்டு வருகிற பலிகள், பஸ்கா எல்லாமே இவர் தான் என்று அவனுக்கு நன்றாக புரிந்து, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பொழுது அவர் எல்லா அப்போஸ்தலர்களுமே கொஞ்சம் படிப்பில் மந்தமானவர்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எதையுமே நிரூபணம் செய்யாமல், சான்றுகள் இல்லாமல் நம்ப மாட்டார். எல்லாமே, அதாவது இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி சான்றுகளை கொண்டு வச்சு, பாரு இவர் தான் இயேசு, நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் புலவர்லாம் பேசுகிறாங்களே, உங்கள் ஆட்கள்லாம் சொல்கிறாங்களே, அவர் இவர் தான், அதோருக்கு பேர் அடையாளம் அப்படின்னு சான்றுகளை வைத்து அவர் எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணி இயேசுவே கர்த்தரிடம் நிரூபித்து காட்டுகிறவர். அப்படி அவருடைய நாட்களில் சபையில் ஒரு காரியம் நடக்குது. ஆதி நாட்களில் அவர் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எல்லாரும் பரிசுத்த பந்தியில் ஐக்கியப்படுறாங்க, வாரந்தோறும் அப்பம் பெற்கிறாங்க. இதை குறித்து இவருக்கு கேள்வி இருந்தது, இது செய்யணுமா? அப்போஸ்தலர்கள் தானே சொல்கிறாங்க, இதில் வேதத்தில் என்ன இருக்குது, ஆண்டவர் இதை சொல்லி வச்சிருக்கிறாரா அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி இதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, பவுல் ஜெபித்து ஒரு காரியத்தை எப்பவுமே ஆராய்ச்சி செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது திடீரென்று அவருடைய ஜப அறையில் ஆண்டவர் என்ன செய்கிறார், கொரிந்து சபையில், கொரிந்து பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த பரிசுத்த பந்தியை குறித்ததான ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்தது. அதை இஷ்டம் போல அவங்க அனுசரித்தாங்க. எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் இப்போ இயேசுவை மட்டும் ஏற்றுக்கிட்டு இருந்தால் போகிற மாதிரி. கொரிந்து பட்டணத்தில் 2 விதமான துறைமுகம் இருந்தது. கொரிந்து பட்டணத்தில் அந்த அந்த ஊர், அந்த கடல் சமுத்திரத்தினுடைய கரை ஓரமாய் அந்த பட்டணம் இருக்கிறபடினால 2 துறைமுகங்கள் அந்த கொரிந்து பட்டணத்தில் உண்டு. அப்போ துறைமுகம் இருக்குன்னா எத்தனை ஃபாரினர்ஸ் வருவாங்க பாருங்க. அப்போ அங்கே பாவங்களும் அருவருப்புகளும் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டவர் அதிகமாய் அங்கே குடியிருப்பார்கள். பல மாத கணக்கில் அங்கே தான் ஷிப் எல்லாம் அங்கே ஹார்பரில் நிறுத்திட்டு வருவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அங்கே இருந்திருக்கும் பாருங்க. பலவிதமான இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எவ்வளவு பாவம். அதனால தான் கொரிந்து சபையில் மட்டும்தான் அதிகமாக விபச்சாரத்தை குறித்து பயங்கரமாக எழுதியிருப்பார்.
பாவத்தை குறித்து பயங்கரமா எழுதியிருப்பார். அப்ப இந்த கொரிந்து சபையினுடைய ஆவிக்குரிய காரியத்துக்காக மாத்திரம் இல்லைங்க, கொரிந்து சபையினுடைய பரிசுத்த பந்தியினுடைய அனுசாரத்தை எப்படி அவங்க கையில் எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய ஜெப அறையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி பரிசுத்த பந்திய ஆண்டவர் அந்த மேல் வீட்டு அறையில நடத்தினார் அல்லவா, அந்த மேல் வீட்டு அறையில அந்த டேபிளோடு கூட 12 அப்போஸ்தலரோடு கூட இயேசு அந்த பரிசுத்த பந்தியை நடத்துகிற தரிசனத்தை அப்படி பார்க்கிறார். அதைத்தான் நீங்க எழுதுறாரு. அப்போ இந்த பரிசுத்த பந்தியை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சபைக்கு தேவன் தந்த ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை ரொம்ப கவனமா நாம பயன்படுத்தணும். நீங்கள் பாருங்கள் 11ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை பிரைஸ் தி லார்ட். இவர் நேரடியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் எல்லாம் அநேக பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்த பந்தியை அனுசரிச்சாங்க. அதற்கு இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும் பயிற்றுவித்து அவங்களோட கூட உட்கார வைத்து அவங்கள அனுபவங்களை கற்றுக் கொடுத்து அந்த பரிசுத்தவான்கள் மூலமாக எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படி அல்ல. யாரோ ஒரு பரிசுத்தவான்கள் மூலமாக அதை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக. அப்படியானால் அந்த விஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்க சொல்றாரு. ஏன்னா பவுல் வரும்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கமானப்பட்டு உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போன பிறகு 3 வருடங்கள் கழித்து பவுல் வரார். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யாரிடத்துல பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட என்னவெனில் அதை விவரிக்கிறாரு. அந்த பரிசுத்த பந்தை எப்படி இயேசு நடத்தினாரு, எப்படி அந்த நடத்தி அதை இது பண்ணாரு, அவர் சொல்லுகிற காரியத்தை அப்படியே உச்சரிக்கிறார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. அப்ப இவருக்கு எப்படி ராத்திரியில? அவர் உண்மையாவே அவர் எழுதுறது எல்லாமே ரொம்ப கவனமா தான் எழுதுவார். பவுல் எடுத்த கவுத்தெல்லாம் எழுதிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் பேதுரு கூட சில விஷயங்களை படிக்கும் பொழுது அவருடைய குறித்து எழுதுவாரு, இந்த பவுல் சொன்ன சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கும் கடினமாக இருக்குது என்று பேதுரு தன் நிருபத்தில் எழுதுவார். அவ்வளவு ஆழமா வெளிப்பாடோடு கூட எழுதக்கூடியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். சிலர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று நீர் இல்லையே, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று எப்படி உமக்கு தெரியும்? அப்படியானால் எப்படி தெரிஞ்சிருக்கணும்? கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. அது என்ன? அது விஷன். அந்த தரிசனத்தை அப்படியே அவர் பார்க்கிறார். பார்த்து இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த கர்த்தரிடத்திலிருந்து இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே அதை நடத்துகிறது பார்க்கிறார். எப்படி அப்பத்தை பிக்கிறார், எப்படி அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறார், எப்படி அந்த பாத்திரத்தை எடுத்து அதை கையாண்ட முறை என்ன, அதை எப்படி நடத்துகிறார் என்ற தரிசனத்தை அப்படியே சபைக்கு எழுதுகிறார். ஆகவே பரிசுத்த பந்தி என்பது ஏதோ ஒரு காலகாலமாய் அனுசரிக்கிற பெந்தகோஸ்த வட்டாரம் ஆவிக்குரிய மக்கள் அனுசரிக்கிற ஏதோ ஒரு ஆவிக்குரிய சடங்காச்சாரம் அல்ல. அது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு தேவ தரிசனம். அல்லேலூயா. அது ஒரு தரிசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது பாருங்கள், அந்த தரிசனத்தை அவர் சொல்றார். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு இயேசு சொல்லுகிறது அப்படியே டிட்டோவா சொல்றார். பாருங்க, இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்தது பாருங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி அப்படியே அந்த நடத்துகிறாரோ அதை அப்படியே அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்தை அப்படியே சபைக்கு எழுதுகிறாரப்பா. பரிசுத்த பந்தி என்பது ஏதோ பாஸ்டர் கொடுப்பது அல்ல, ஏதோ சபை அனுசரிக்கிற ஆவிக்குரிய அனுசாரம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் தரிசனம். அல்லேலூயா. எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள்
பரிசுத்த பந்தியில யார் அனுசரிக்கலையோ அது ஒரு தேவ தரிசனம். அது தேவனால் சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கட்டு போயிருப்பாங்க. பரிசுத்த பந்தியில யார் ஒருவர் பங்கு பெறுவதற்கு தங்களை தடை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே தரிசனத்துக்கு நேராக ஈடேறாது. அவர்கள் தங்களை தாங்களே சீர்கட்டு போவதற்காக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப தேவ இந்த பரிசுத்த பந்தியானது, இந்த தரிசனமானது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மிக முக்கியமானது. பரிசுத்த பந்தியை ஒரு நாள் அலட்சியப்படுத்தாதீங்க. பரிசுத்த பந்தியில ஏதோ தூங்கி வழிஞ்சு வந்து எடுக்காதீங்க. பரிசுத்த பந்தியில உங்களை கவனமா காத்துக்குங்க. பரிசுத்த பந்தியில உங்க தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பழுது இல்லாம ஆண்டிடத்துல நம்ம பலவீனமானவங்க தான், நம்ம பலவீனமான பாண்டம் தான். ஆனா அந்த பலவீனம் கர்த்தர் அறிந்திருக்க கூடியதா இருக்குமே, ஆனால் அதையும் மன்னிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றா கவனிங்க. இப்போ இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம், இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், இதை விட்டுறாதீங்க, இதை என்ன செய்யுங்க, செய்யுங்க. இதை சொன்னது யாருன்னா பவுல் அல்ல, இயேசுவே சொன்னார். இதை செஞ்சீங்கன்னா என்னை நினைவு கூறுகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை ஏன் செய்யணும்னா இது இயேசுவை நினைவு கூறுவதற்கு அடையாளம். அப்படியானா இதை செய்யாம விட்டா அப்ப தேவனை மறப்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. இதை செய்தால் நாம் தேவனை நினைக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஜெபிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் வரேன், தசம்பாகலாம் கொடுக்குறேன் பாஸ்டர். அது எப்படி சொல்ல முடியும்? வேதம் சொல்லி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ இதை செய்யாம விட்டுட்டா, இயேசுவே சொல்லி இதை செய்யாம விட்டுட்டா, பரிசுத்த பந்தியில கை வைக்காம போயிட்டீங்கன்னா, பரிசுத்த பந்தியை ஒதுக்கி வச்சீங்கன்னா நீங்க தேவனை மறந்து போனவர்கள் என்பது உங்களுக்கு தெரியல. அப்ப தேவனை இப்ப ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒன்று பரிசுத்த பந்தியில பங்கு பெறாமல் தேவனை மறக்கிறவர்கள். இன்னொரு கூட்டம் பரிசுத்த பந்தியில பங்கு பெற்று தேவனை மறந்தவர்கள். பங்கு பெறாமல் தேவனை மறந்த கூட்டம் இருக்குது, பங்கு பெற்று தேவனை மறந்து போன கூட்டம் இருக்குது. ரெண்டு கூட்டம் இருக்குது. அந்த ரெண்டு கூட்டத்தை இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தின் அடிப்படையில் நம்மோடு கூட கத்த பேசுவாராக. கைகளை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இதை அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நினைவு கூறணும். ஏன்னா எனக்காக நான் பலியாக வேண்டிய இடத்துல நீ இரு, உனக்காக நான் பலியாகிறேன். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை இன்னொருத்தர் நிறுத்தி நீ இரு, நீ ஏன் போற, நீ வாழ வேண்டிய நபர், நான் உனக்காக தண்டனை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டவரை உங்க வாழ்நாள் எல்லாம் நினைக்கணுமா வேணாவா? அப்படி உங்களை வாழ வச்ச ஒருத்தரை நீங்க மறப்பீங்கன்னா அது எவ்வளவு பெரிய துரோகம் இல்ல? புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு பரிசுத்த பந்தியினுடைய ஆழம் இன்னும் தெரியல. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைக்குங்க. இப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்ய சொல்றாரு. அப்போ இதுல பங்கு பெறலன்னா தேவனை என்ன செய்யறோம்? மறக்கிறோம். அப்போ தேவனை மறந்தவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே அதிகாரத்துல, இதே 1 கொரிந்தியர் 11 என்ன பார்க்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 30ஆம் வசனம் என்ன சொல்லுது? இது நிமித்தம் பலவீனரும் வியாதி உள்ளலுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். கவனிங்க, அடுத்தது பாருங்க. வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யறோங்க? நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து நம்ம நியாயம், நியாயம் வந்து கர்த்தர் தான் நம்மளை தீர்க்கணும். ஆமென். ஏன்னா அவர் தான் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்தவர். நாம அவரை மறப்போமானால் நியாயம் அவர் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. இதுல நானோ மற்றவங்கள நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஒன்றும் கிடையாது. நியாயம் செலுத்த, நியாயம் தீர்க்கப்படும். நியாய தீர்க்கப்படுவதற்கும் படாமல் இருப்பதற்கும் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அதை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அல்லேலூயா.
அடுத்த வசனம் சொல்லுது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால சிட்சிக்கப்படுகிறோம். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வருகிற ஆக்கினை இருக்குத, இயேசு அறியாதவங்களுக்கு, அவங்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு நீங்க நினைக்க கூடாதான். அவங்களுக்கு தண்டனை, உங்களுக்கு எனக்கும். ஒருவேளை கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில ஒழுங்கும் கிரமமா உட்கார்லன்னா, அதுல எடுக்கலன்னா, கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுக்கும் போது உலகத்தாரோடு கூட கர்த்தர் நமக்கு அது தண்டனை ஆக்கல அப்படி நினைக்காதீங்க. அவங்களுக்கும் நமக்கு ஒரே மாதிரி நடக்க நினைக்காதீங்க. அவனுக்கு தண்டனை, நமக்கு சிட்சை. அல்லேலூயா. கவனிங்க, தண்டனை என்பது தடியால் அடிப்பது, சிட்சை என்பது கோலால் நடத்துவது. அதனால்தான் உமது கோலும் தடியும் என்னை. கோல் என்பது ஒரு ஆடு வழி மாறும் போது, இந்த வழியா வா அப்படின்னு அப்படி லைட்டா தட்டி அது ஒரு சிட்சித்து இப்படி வா ரூட்டை மாறினதை சரியான பாதைக்கு திருப்புவது சிட்சை. ஆனா தடி என்பது அப்படி அல்ல. சிங்கம் வரும், கரடி வரும், ஒரே அடி அடிக்கணும். அப்ப தடி என்பது சத்துருவுக்கு கிடைக்கிற தண்டனை. கோல் என்பது ஆடுகளை திசை மாறாதபடி திருப்புவது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதம் தெளிவாக சொல்கிறது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்கு உள்ளாகாதபடிக்கு. நாம உலகத்தோடு மற்றவங்களோடு கூட நமக்கு என்ன இல்லை, அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க மருத்துவமனையில, இவங்க இப்படி இருந்தாங்க மருத்துவமனையில, அதே போலதான் நமக்கு இல்ல இல்ல. அவங்களுக்கு ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இதே நிலைமை வரலாம், அது வேற. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய உனக்கு ஒன்று வருதுன்னா, ஒரு பலவீனம் வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற அத்தனை காரியங்கள் கிரியைகள் இருக்கா, வியாதி இருக்கா, ஆமென், அது மாத்திரமல்ல மரணம் வருதா, ஆனா ஆண்டவர் உன்னை சிட்சிக்காமல், உன்னை ஒழுங்குபடுத்தாமல், கர்த்தர் உன்னை படுக்கையில போட்டு உன்னை சரிப்படுத்தாம கர்த்தர் உன்னை ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒருத்தருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அவங்கள பார்த்து நீங்க பரிதாபப்படணும். ஆனா ஒருத்தர் படுக்கையிலே இருந்த நீண்ட நாட்கள் படுக்கையிலே இருந்து மரிக்கிறாங்கன்னா அவங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்துறான்னு அர்த்தம், அவங்களை சரிப்படுத்துறான்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் யாரை பார்த்து பரிதாபப்படாதோ, ஐயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவு நாள் படுக்கையில இருந்து போயிட்டாங்களே. இல்லங்க, யாரை பார்த்து பரிதாபப்படுறாங்க, திடீரென்று போறாங்க பாருங்க. அதைத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல சாவுங்க, நல்ல மரணங்க. எங்க வாய்ப்பே இல்லைங்க அவங்க மனம் திரும்ப. புரியுதா உங்களுக்கு? அப்போ சிட்சிக்கிறவர் உன்னை வைத்து எப்படியாவது அவர் விரும்புகிற அந்த உணர்வு உனக்குள்ள வருவதற்காக படுக்கையில போட்டு கத்த சிட்சிப்பார். அவங்க உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக, அதான் உலகம், உலகத்துக்கு வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கு ஒரேடியா தண்டனை. ஆனா உனக்கு எனக்கு சிட்சை. கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கத்தர் உன்னை உணர்த்தி 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 அவருடைய பிள்ளையா உன்னை மறுரூபமாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்த பந்தியில பங்கு பெறாமல் தேவனை மறக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அப்ப தேவனை மறக்கிறவர்களை தேவனிடத்துல இருந்து கவனிங்க, நான் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு இந்த செய்தி சொல்லல, ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற சபைக்குள்ள பரிசுத்த பந்தில கை வைக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தான் கர்த்தர் இந்த செய்தியை சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க யாராவது ரட்சிக்கப்படாதவங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு நீங்க சொல்லிடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது உங்களுக்கு அல்ல, இது ஆண்டவர் எங்களுக்கு பேசுறாரு நீங்க சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்றாக கவனிங்கள். அப்ப பரிசுத்த பந்தியில் பங்கு பெறாமல் தேவனை மறக்கிறவர்களுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும்? பரிசுத்த பந்தியில் பங்கு பெற்று தேவனை மறக்கிறவர்களுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும்? அதை தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். அப்போ தேவனை மறக்கிறவர்களை வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனம் நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 50 22 23 என்ன சொல்லுகிறது? தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தி நினைவில் வச்சுக்குங்க. ஆமென். பரிசுத்த பந்தியில பங்கு பெற்று அல்லது பங்கு பெறாமல் இருக்கிற முதல் கூட்டம் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்க. எதையோ சொல்றோம் இல்ல, இதை போய் சொல்லுங்க. இன்னைக்கு வரல சிஸ்டர், இன்னைக்கு நீங்க வரல, இன்னைக்கு ஆண்டவர் இதை சொன்னார் உங்களை பற்றி, இது ஆண்டவர் எனக்கு சொன்னார், சபையை சொன்னார். அது கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்த ஆயத்தமாக இருக்கு அவங்களுக்கு சொல்லணும். பரிசுத்த பந்தியில பங்கு பெறாமல் இருக்கிறவங்க தேவனை மறக்கிறவர்கள், தேவனை மறக்கிறவர்கள். இதை எப்பவுமே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவனை மறக்கிறவர்களே இந்த தீர்ப்பை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை என்ன செய்வேன்? பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை என்ன செய்ய போறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த பந்தியில பங்கு பெறாமல் போனால், பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, தேவனுடைய கையில் இருந்து உங்களை ஒருத்தரை விடுவிக்க முடியாது.
பந்தியில என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க, இதை செய்யலன்னா மறக்கிறாங்க இல்லையா தேவனை. அப்போ ஆண்டு சொல்லு, தேவனை மறக்கவில்லை, இதை நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பாஸ்டரை விடுவிக்க முடியாது. எவ்வளோ பெரிய வல்லமையான தேவ மனிதனும் நம்ம என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. ஏன்னா அவங்க தேவனை மறந்தவங்க. தேவனை மறக்க கூடாது என்பதற்காகத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். சண்டே சர்வீஸ் எதற்காக? தேவனை மறக்க கூடாது என்பதற்காக. பிரைஸ் எல்லாம். வேத புஸ்தகம் எதற்காக கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனை மறக்க கூடாது. பிரைஸ் எல்லாம். நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய அடிப்படையான ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவனை மறக்க கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் பரிசுத்த பந்தி அதை விட மிக மேன்மையானது. நாம் பரிசுத்த பந்தியில் பங்கு பெறாமல் அதை ஒதுக்கணும்னா நாம் தேவனை மறக்கிறோங்க. ஒரு சில மாதங்கள், ஒரு சில நாட்கள் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்கள கர்த்தர் தன் கையில் பிடிப்பார். நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை. அப்படி அவங்களை விடுவிக்கணும்னா அதுக்கான வழியும் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு, அந்த தேவனுடைய ரட்சிப்புன்றது பார்த்தீங்களா? ரட்சிப்புன்னா சால்வேஷன் அல்ல, சால்வேஷன் கிடையாது, அது விடுதலை குறிக்குது. அங்க ரட்சிப்பு என்கிற வார்த்தை அது விடுதலை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை குறிக்குது. அப்போ உங்களை என் கையிலிருந்து ஒருவனை விடுவிப்பதுன்னு சொல்லியிருக்கா, உங்களை விடுதலை ஆக்குவதுன்னு சொல்லியிருக்கா. அப்போ தன் வழியை, ஐயோ நான் தேவனை மறந்துட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் பரிசுத்த பந்தியில பங்கு பெறுவேன், இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லி தன் வழியை யார் சபைப்படுத்துறாங்களோ, இதுவரைக்கும் நான் ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா, இதுவரைக்கும் மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒழுங்கும் கிரமமா இல்லாம பரிசுத்த பந்திக்கு நான் நேரம் கொடுக்காம, பரிசுத்த பந்திக்கு நான் கவனமா இல்லாம போயிட்டேன், பரிசுத்த பந்திக்கு தான் திருமணம், பரிசுத்த பந்திக்கு தான் பந்திய ஒதுக்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானுள்ள இந்த பரிசுத்த பந்திய மாத்திரம் உங்க வாழ்நாளில் விட்டே கொடுக்காதீங்க, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பரிசுத்த பந்திக்காக, ஏன் தெரியுமா? அது நமக்காக ஜீவனை கொடுத்த நாள். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க. அதை எப்படி உங்களால மறக்க முடியும்? அந்த நாள்ல கல்யாணம், அந்த நாள்ல நல்லது, அந்த நாள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமியை வந்தா கூட சரிங்க, கர்த்தர் மரித்தவன் தன்னை மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும், முடிச்சிட்டு போய் பாருங்க. ஆமென். உங்களுக்கு ஒன்றென்றால் நீங்கள் சத்துடைய கையில் அகப்படும் போது அவர்கள் வந்து உங்களை விடுவிப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சத்துடைய கையில இருந்தவரை நான் விடுவிச்சுறேன், ஆனா என் கையில இருந்து உங்களை யாரு விடுதலையாக்க முடியும்? அல்லேலூயா. தேவன் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு, தன் வழியை ஒழுங்காக்குறவனுக்கு, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த பந்தியை நான் இனிமே ஆண்டவரே கவனமா அனுசரிப்பேன் ஆண்டவரே, நான் இதற்காக எதையுமே நான் விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். எப்படி அவங்களை அதிலிருந்து விடுவிக்கணும்? அந்த தேவனுடைய கரம் அவங்களை பிடிச்சிருச்சு, தேவனுடைய கரம் அவங்களை சிக்ஷிக்குது, தேவனுடைய கரம் அவங்களை ஏதோ ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுத்துருச்சு. அவங்க பரிசுத்த பந்தியை அவாய்ட் பண்ணிட்டாங்க, பரிசுத்த பந்தியை தள்ளிட்டு உலகத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க, உறவுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, மற்ற உல்லாசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அப்ப தேவனுடைய கரம் அவங்களை பிடிச்சிருச்சு, அவங்களை விடுவிக்க யாருமே இல்ல. எங்கெங்கயோ போறாங்க, எந்தெந்த பாஸ்டர் கையில போறாங்க, ஆனா விடுதலை கிடைக்கல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேற ஒண்ணும் செய்யாத, ஏன்னா நான் பிடிச்சிருக்கிறது ஏன் கை. பிரைஸ் தி லார்ட். உன் வழியை செவைப்படுத்த போதும் ஆண்டவரே, இனிமே நான் பரிசுத்த பந்தியில நான் உமக்கு மட்டுமே நேரம் கொடுப்பேன், நான் பங்கு பெறுவேன் ஆண்டவரே. நீங்க சொல்லி பாருங்களேன், வைராக்கியத்தை எடுத்து பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு அந்த விடுதலையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். மகளே இதை செய், மகனே இதை செய், இதன் மூலமா நான் உனக்கு விடுதலை தருவேன் சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரா இல்ல பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, அதுதான் எனக்கு ரொம்ப பயமா ஆயிப்போச்சு. சங்கீதம் 9:17 நினைக்கிறேன். சங்கீதம் 9:17 என்ன சொல்லுது? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்கே தள்ளப்படுவாங்களாம்? நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆமென். நாம் அங்கே தள்ளப்படுறதுக்காக ரட்சிக்கப்பட்டோம், அங்கே போகக்கூடாது என்பதற்காக தானே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு. அல்லேலூயா. துன்மார்க்கர் தள்ளப்படுற இடத்துக்கு நீங்களும் நானும் தள்ளப்படணுமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த துன்மார்க்கர்
தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க தள்ளப்படுவாங்களாம். அப்ப தேவனை மறக்கிற இடத்துல தான் நரகத்துல இருக்கிறவங்க, நரகத்துல எல்லாரும் தள்ளப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனை மறக்கிற கூட்டத்துல பரிசுத்த பந்தியில பங்கு பெறாத ஒருவர் இருந்தால் அவர்கள் தேவனை மறக்கிற கூட்டத்தில் அல்லவா இருக்கிறார்கள். வருஷத்துல 12 மாதம் 12 மாதமும் உங்களுக்கு 12 ஜீவ விருட்சம் மாதிரி மாதந்தோறும் புது புது கனிகளை அந்த யோர்தான் நதியில ஆமென் அது உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்படிதான் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. மாதந்தோறும் புது புது கனிகள். பரிசுத்த பந்தி ஒவ்வொரு மாதமும் உனக்கு புது புது ஜீவனை கொடுக்கும். ஏன்னா இது ஜீவ விருட்சம். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது கிறிஸ்துவின் சரீரம் ஐயா. இது கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள ரத்தம். அப்ப இது ஜீவன் அல்லவா என்ன கொடுக்கும்? இது ஜீவ விருட்சம். ஆதாமுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உனக்கு எனக்கு இந்த பரிசுத்த பந்தி மூலமா கத்த கொடுத்திருக்கிறார். ஜீவ விருட்சம் தொங்கிட்டு இருக்குது. ஆதாம் பறிச்சு புசிச்சிருந்தான்னா இன்னைக்கு உண்மையாவே நாம எல்லாரும் தேவ தூதர்களை போல நாம பிறக்கப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜீவ விருட்சத்தை அவன் புசியாமல் போன அந்த மகிமையான அனுபவத்தை உங்களுக்கு எனக்கு கத்து தந்திருக்கிறான். அந்த ஜீவ விருட்சம், அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த விருட்சத்துல தொங்கி கொண்டிருந்ததான அந்த ஜீவ கனியை ஆதாம் பறிக்காமல் போனான். சிலுவை என்கிற மரத்துல தொங்கின ஜீவ கனியாகிய கிறிஸ்துவை நாம பரிசுத்த பந்தியில நினைவு கூர்ந்து புசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒவ்வொரு மாதமும் நமக்குள்ள ஜீவனை அது உற்பத்தி ஆக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மரணம் உள்ள நெருங்க முடியாது ஐயா. வியாதி உள்ள நெருங்க முடியாது. பலவீனம் உள்ள நெருங்க முடியாது. இது பரிசுத்த பந்தியில பங்கு பெறாமல் தேவனை மறக்கிறவர்களுக்கு. அடுத்தது பரிசுத்த பந்தியில பங்கு பெற்று தேவனை மறந்த ஒரு கூட்டம். அது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை உருவாக்கினார். அதுல 12 பேரையும் அவர் உருவாக்கி கடைசியா அவர் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் ஒரு பரிசுத்த பந்தியை நடத்துறார். அதை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதினார். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் தயவுசெய்து உங்க வேத புத்தகத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக திருப்புங்கள். அதுல 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 21 27 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்க முதல்ல இருந்த 13ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து நீங்க 27 வரைக்கும் நீங்க குறிச்சுக்குங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி கெத்செமனேக்கு போவதற்கு முன்பதாக, சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் கடைசியாக அவர் பங்கெடுத்த ஒரு பரிசுத்த பந்தி. இந்த பரிசுத்த பந்தியை இயேசுவே நடத்தினார். இந்த காட்சியைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தரிசனமாக பார்க்கிறார். இயேசுவே நடத்துறார். அப்படி நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாருடைய பாதங்களையும் அவர் கழுவுகிறார். உடனே சீமோன் சொல்றாரு, ஐயோ என் பாதங்களை கழுவ வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. உடனே ஆண்டவர் தலையிலிருந்து என் ஃபுல்லா கழுவுங்க. உடனே ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, முழுகினவன் ஞானஸ்நானம் பெற்றவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில உபதேசங்கள் எல்லாம் பேசிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல நிற்கிறார் ஆண்டவர். நின்று ஒரு இடத்துல 17ஆவது வசனம் நினைக்கிறேன். அதில் என்ன சொல்றார் தெரியுமா ஆண்டவர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17 அடுத்தது போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டுள்ள அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க என்னுடனே புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்படி சொல்லிட்டு 21 சொல்றாரு. யார் அந்த பாப்பா? உட்கார வைங்க. ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு போதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசுவே சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இருக்க அந்த வசனம் வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. 22 21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை, இது பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிறவர்களுக்கு. இது ஏற்கனவே சொன்னது பரிசுத்த பந்தியில பங்கு பெறாதவர்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பங்கு பெறாதவர்கள் தேவனை மறக்கிறார்கள். பங்கு பெற்று தேவனை மறந்தவர்கள் இருக்கிறார்கள்.
இங்க சொல்றாரு 12 பேருக்கு அப்போஸ்தலனாகிய எல்லா அப்போஸ்தலருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த பந்தியை நடத்துறார். இந்த பரிசுத்த பந்தியை ஆண்டவராகிய இயேசு நடத்தி முடித்து அவர் கல்வாரிக்கு போறார். ஏன்னா இதனுடைய அர்த்தமே, இதனுடைய ஓமானமே எதுனா, இங்கே பிற்கப்படுகிறது போல நான் சிலுவையில் பிற்கப்பட போகிறேன் என்பதற்கான அடையாளம் தான் பரிசுத்த பந்தி. இதை நினைவு கூறுங்கப்பா, நான் மரிக்க போறேன், அதுக்கு முன் அடையாளமா இதை நினைவு கூறுங்க, ஏன்னா இதுதான் என்னுடைய சரீரம், இதுதான் என்னுடைய ரத்தம் அப்படின்னு இதை நினைவு கூறுங்கன்னு சொல்லி அவங்களை பரிசுத்த பந்தியில சில உபதேசங்களை கொடுக்கிறாரு. இதுல எல்லாருக்கும் பரிசுத்த பந்தி கொடுத்துட்டு வரும்பொழுது எல்லார் பாதங்களை கழுவினாரு. அப்போ உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல சீமோன் பேதுரு என்ன செய்றார் தெரியுமா? அங்க இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் இடத்துல வந்து சொல்ற சைகை காட்டுறார். அது யாரு காட்டி கொடுக்குற ஆள் யாருன்னு கேளுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் கேட்குறான், ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்க போறோம், யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்றாரு, இந்த துணிக்கையை இந்த ரசத்தில் தோய்த்து யாருக்கு நான் கொடுக்கிறேனோ அவன் தான் சொல்லி சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை கொடுக்கும் பொழுது அவன் யாரை பார்த்துருக்கணும்? இப்போ இயேசு அவன் பக்கத்திலே அவன் காதோட காதா சொல்லியிருப்பாரு. அப்போ மற்ற 11 பேருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி தெரிஞ்சிருந்தா எல்லாருமே அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே பேதுரு முதல்ல காதை இவனை தான் வெட்டியிருப்பான். காதை வெட்டிருக்க மாட்டான், தலையை வெட்டியிருப்பான், காதோட காது. அதனால தான் இயேசுவின் மார்புல சாய்ந்து இருக்கிறவனுக்கு தான் அந்த சீக்கிரட்டை ரொம்ப பத்திரமா வச்சிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசுவின் மார்புல அப்படியே சாஞ்சிருக்கிறான், அந்த விஷயம் மற்றவங்களுக்கு அப்படியே போகாதபடி அப்படியே பத்திரப்படுத்துறான். பாருங்க, அதுதாங்க வெளிப்பாடு உள்ளவனுக்கான அர்த்தமே. ஆமென். வெளிப்பாடு உள்ளவங்களுக்கான அர்த்தமே அதுதான். அழகா பாருங்க, அப்படியே பேதுருக்கு அந்த விஷயம் தெரியாது. இயேசு யோவான் இடத்துல மட்டும்தான் சொல்றாரு, இதை யாருக்கு தோய்த்து கொடுக்கறனோ. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த விஷயம் வந்து பேதுருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இப்ப யோவானுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறிய ரகசியத்தை பத்திரப்படுத்தினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற உலகத்தை குறித்த பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் அவனுக்கு கையில் கொடுத்தார். ஏன் சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்த மாட்டேங்கிறார் தெரியுமா? உண்மை இல்லை, சிறிய காரியத்தில் நம்ம உண்மை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்து மேல அதிகாரியா வைப்பார். கர்த்தர் உண்மையாவே சொல்றாங்க, அவர் பெரியவருங்க. ஆமென். இப்ப பாருங்க, இப்ப இந்த பரிசுத்த பந்தியில ஆண்டவர் நடத்திட்டே இருக்கிறாரு. இது பாஸ்டர் நடத்துற பந்தி இல்ல, கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார் நடத்துற பந்தி? இயேசு கிறிஸ்து நடத்துகிற பந்தியிலேயே ஒரு வில்லங்கம் நடக்குது. எல்லாரும் கவனிங்க ப்ளீஸ், எல்லாரும் கவனிக்கணும். நீங்கள் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 26ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அல்லேலூயா. சாத்தான் யாருக்குள்ள புகுந்தான்? இது இயேசு கிறிஸ்து நடத்துற பரிசுத்த பந்தியில நடந்த விபரீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சாத்தான் பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள சாத்தான் புகுறான். இது இயேசு கிறிஸ்து நடத்தின பந்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து நடத்தின அந்த பரிசுத்த பந்தியில பங்கு பெற்ற இவன் சாத்தான் இவனுக்குள்ள புகுந்து வருகிறான்னா, அப்ப இவன் யாரா இருக்கணும்? தேவனை மறந்தவன். அல்லேலூயா. நன்றாக கவனிங்க தேவனுடைய பிள்ளைங்க. சாத்தான் ஒருவருக்குள்ள புகுந்து பாருங்க, அதை வாங்கின உடனே ரெடியா வெயிட் பண்றான். ஏன்னா இயேசு அந்த ஆளுக்குள்ள போவதற்காக ரெடியா அவன் உச்சரிச்சாச்சு, அவன் பேரு. சாத்தான் அவனுக்குள்ள போறான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதை வாங்கின உடனே, பரிசுத்த பந்தியில வாங்கின உடனே, சில நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கு உண்மையா சுத்த நல் மனசாட்சியோடு வாழ்ந்து பரிசுத்த பந்தியில கை வைக்கும் போது ஆவியானவர் உள்ள வருவார். பரிசுத்த பந்தியில அனாவசியமாக ஜீவித்து
கை வைக்கும்போது அதை வாங்கும் பொழுது சாத்தான் உள்ள வருவான். இது இயேசு நடத்தின பரிசுத்த பந்தியில், இது இயேசு கிறிஸ்து நடத்தின பரிசுத்த பந்தியில நான் சொல்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நான் உண்மையாகவே பார்க்கும்போது, யூதாசை குறித்து உட்கார்ந்து பார்க்கும்போது, சாத்தான் உள்ள புகுந்த உடனே அருமையானே அவன் எப்படிப்பட்டவனாக மாறினான். இது பரிசுத்த பந்தியில நடக்கிற விஷயம் நான் சொல்றது. இது வேற எங்கேயும் ஊழியத்தில் நடந்த விஷயம் அல்ல, பரிசுத்த பந்தியில நடந்த விஷயம். தேவனை மறந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை மறந்ததுனால தானே இவன் காட்டி கொடுத்தான். இவர் தேவனை நினைவு இருந்ததா காட்டி கொடுத்திருப்பானா? அப்ப தேவனை மறந்ததுனாலதான் பரிசுத்த பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பரிசுத்த பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இடையில போய் இயேசுவை காட்டி கொடுத்துருவான். இயேசுவை போய் பரிசுத்த பந்தி நடக்கும்போது வாங்கின உடனே, அப்படிதானே, வாங்கின உடனே எங்க போறான்? இயேசுவை காட்டி கொடுக்க போறான். அப்ப பரிசுத்த பந்தியில அவன் அதுல பங்கு பெற்றுக் கொண்டு தேவனை மறக்கிற ஒருவனா இருக்கிறான். நாம் நம்மில் நம்முடைய சபையில இப்படிப்பட்ட யாராகிலும் இருந்தால் உங்களுடைய வழிகளை இன்னைக்கு செவைப்படுத்துங்க. அல்லேலூயா. நமக்குள்ள ஆவியானவர் தான் முட்டி மோதி உள்ள வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சாத்தான் ஒருபோதும் நமக்குள்ள வருவதற்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த பந்தியில கூட சில நேரத்தில் ஒழுங்கு இல்லை என்றால் சாத்தான் உள்ள வருவதற்கு வாய்ப்பாய் மாறிவிடும். ஒரு ரட்சிக்கப்படாதவனுக்கு சாத்தான் எப்படி வேணாலும் வரலாம். ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு சாத்தான் இப்படியும் வரும். நான் உங்களை எச்சரிக்கிறேன். யாரோ மாயமோ மாந்திரிகமோ செய்வனையோ எளிதாய் நமக்குள்ள வந்துடாது. எளிதாக சத்தியமா வந்துடாது. வேதத்தின் சத்தியத்தை சொல்லுகிறேன். இயேசு நடத்துற அப்போஸ்தலர் என்கிற அந்த டைட்டிலை வென்றவங்க இந்த 12 பேரும், இவங்களுக்குள்ள ஒரு சாத்தான் எப்படி வர முடியும்? அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த பந்தியை வாங்கின உடனே இயேசுவை காட்டி கொடுக்க போறான். அப்போ அவர் எவ்வளவு என்னை நினைவு கூறுப்பா. இதை வாங்கின பிறகு உனக்கு யாருடைய நினைவு தான் வரணும்? இன்னைக்கு வாங்குறோம், நாளைக்கு வாங்குறோம், அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் சண்டே தான் மறுபடியும் வரப்போறோம். அந்த 30 நாள் கேப்ல கர்த்தரை நினைக்கிறோமா? அவங்களுக்கு வாரந்தோறும் அப்பம் விட்டாங்க, நமக்கு 30 நாளுக்கு ஒரு முறை. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இதை நான் உட்கார்ந்து யோசிக்கும் போது, சாத்தான் தேவனை அவன் மறந்தவுடன் சாத்தான் உள்ள வரான். பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிற ஒரு விசுவாசிக்கு நடந்த, ஒரு அப்போஸ்தலனுக்கு நடந்த, ஒரு ஊழியக்காரனுக்கு நடந்த அவல நிலைமை. அப்ப ஒரு விசுவாசி எப்படி? சாத்தான் உள்ள வந்துட்டான். அப்ப சாத்தான் அவனுக்குள் புகுந்தவுடன் பரிசுத்த பந்தியில நான் சொல்றேன் பாருங்க, சாத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சரீரத்துல சாத்தான் எங்க புகுறான்னா, யாரோ ஏவல அனுப்பியோ யாரோ பில்லி சூனியத்தை அனுப்பியோ உள்ள வரல, பரிசுத்த பந்தியில இருந்து வெளியே போக உள்ள வருது. அப்ப அந்த பரிசுத்த பந்தியில எவ்வளவு அவன் உண்மையா மனசாட்சி இல்லாம பங்கு பெற்றுதான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்க வழியை செவ்வாய்ப்படுத்துங்க. அப்பா, இயேசு நடத்தின பரிசுத்த பந்தி, இந்த பரிசுத்த பந்தியோ அந்த பேட்டர்ன்ல தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொரிந்து சபையார் மூலமா இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பெந்தகோஸ்தே வட்டாரம் பின்பற்றுகிறது. இது இயேசு கிறிஸ்து நடத்தின பேட்டர்ன். அதே முறையை தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. உன் வழியை சுவைப்படுத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சாத்தான் அவனுக்குள் புகுந்த உடனே அவன் எப்படிப்பட்டவனான் மாறினான். எப்படிப்பட்டவனாய் மாறினதுனால எதையெல்லாம் இழந்தான். இந்த 2 சொல்லி நான் முடிக்கிறேன். சாத்தான் பரிசுத்த பந்தியில நடந்த விஷயம். ஏன்னா இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் அதிலிருந்து தப்பிவிக்கப்பட வேண்டும், நீங்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த எச்சரிப்பு செய்தி. அப்படி சாத்தான் அவனுக்குள் புகுந்தவுடன் முதலாவதாக அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான். வேகமாய் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும்
அவரை காட்டி கொடுக்க போகிறனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனது என்ன என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பெண் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சு அவர் தலையில ஊற்றுறா. அவர் சொல்றாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக வச்சிருந்தா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்ல ஒருத்தர் அப்போஸ்தலர் சொல்றாரு, இதை என்ன ஏழை எளியவங்களுக்கு கொடுக்காம, இப்ப இயேசுவை விட ஏழை எளியவர்கள் ரொம்ப பெரியவங்களா? நான் சொல்றதை சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க. இயேசுவை விட அவங்க பெரியவங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. பிரைஸ் எல்லாம். ஆனா இயேசு அப்படி நினைக்கிறவர் அல்ல. ஆனா உங்களுடைய கம்பாரிசனை நான் கேட்கிறேன். இப்போ இயேசு பெரியவரா, தரித்திரர் பெரியவரா? சொல்லுங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும்னா இயேசு பெரியவரா இருந்தா தானே. இயேசு சிறியவரா இருந்தா அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அல்லேலூயா. அப்போ இங்க யூதாஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, கவனிங்க, யூதாஸ் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு கொடுக்க வருகிறதை தடை செய்கிறான். அங்கே அடுத்த வசனத்துல பாருங்க, ஆண்டவரே சொல்றார் பாருங்க, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லல. தரித்திரரை குறித்து என்ன பண்ணலையா? அவன் தரித்திர. அப்போ இவனுடைய நோக்கம் வேற. அப்ப என்னன்னா கவனிங்க, பரிசுத்த பந்தியில பங்கு பெற்று தேவனை மறக்கிறவர்களுக்கு சாத்தான் உள்ள வரும்பொழுது அவங்களுடைய கிரியைகள்ல நம்பர் 1 என்ன தெரியுமா? தேவனுக்கு கொடுக்கிறதை தடை செய்வார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு என்ன கொடுக்கிறாங்களோ அதை தடை செய்வாங்க. ஆனா அதை நியாயப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க இப்படி எல்லாம் பில்டிங் ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க, அதெல்லாம் கொடுக்காதீங்க. தசம பாகெல்லாம் கொடுக்காதீங்க, காணிக்கெல்லாம் கொடுக்காதீங்க, மிஷினரி ஊழியத்துக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் யாருக்குள் புகுந்தானோ தேவனுக்கு என்று, தேவ ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கப்படுகிறதை அந்த உள்ள இருக்கிற கிரியை தடை செய்யும். ஏன்னா அவன் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும்ல. தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்க எப்படி இடம் கொடுப்பான்? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குறா இல்லைங்களாங்க? இப்படித்தான் தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் நல்லா தெரியும். ஆனா சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க யாருக்குள்ள இருக்க, தேவன் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவர்கள் தான் ராஜ்யத்துக்காக பாடுபடுவாங்க. சாத்தான் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவருடைய ராஜ்யத்தை கட்டதான் சாத்தான் அவங்களை உபயோகப்படுத்துவான், தடை செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவோடு கூட இருந்த 12 பேர்ல ஒருத்தனை செய்யறான். என்னையா ஏன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடை செய்யறான், கொடுப்பதை தடை செய்கிறான். உங்களிலே யாராகிலும் அப்படிப்பட்ட கிரியை இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். ஒருவர் கொடுக்கிற, கர்த்தருக்கு கொடுக்கிறாங்களா, அவங்க கொடுக்கிறாங்கன்னா விடுங்க, அவர்களை தடை செய்யாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கொடுக்குறீங்க? எதுக்கு கொடுக்குறீங்க? எல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுக்கல, கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கிற, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தர் ஸ்தானத்தை நீங்க எடுக்கும் போது, அப்ப கர்த்தருடைய ஸ்தானத்தை விரும்புறவன் யாரு? சாத்தான் மட்டும்தான் கர்த்தருடைய ஸ்தானத்தை விரும்புவோம். அடுத்தது அவன் எப்படிப்பட்டவனா மாறினா பாருங்க. யோவான் 13:18 வாசிங்க. யோவான் 13:18. வேகமா. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டுள்ள அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன், என் கூடவே சாப்பிட்டவன், என் கூடவே புசிச்சவன் என்னை காட்டி கொடுக்கறான். குதிகாலை தூக்கினான்னு அர்த்தம். என்னை காட்டி கொடுக்கறான் என்ன அர்த்தம்? துரோகின்னு அர்த்தம். அதனாலதான் இவனுக்கு ஒரு அடைமொழி, அவன் பேர் எழுதுறதுக்கு முன்னாடி துரோகி ஆகிய அப்போஸ்தலனாகிய யூதாஸ்னு வரணும், அதான் பட்டம். ஆனா என்ன பேர் வந்துருச்சுங்க டைட்டில்? துரோகி ஆகிய யூதாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடவே ஒருத்தர் உங்க கூடவே சாப்பிட்டு, உங்க கூடவே பழகி, உங்க கூடவே உலாவிட்டு இருந்த ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா எழுமனா அவங்களுக்கு பேர் என்னங்க? பரலோகத்திலே ஆண்டவரோடவே இருந்தவன் இந்த லூசிபர், அவருடைய ஸ்தானத்தை விரும்பினா பாத்தீங்களா? அப்ப அவன் துரோகி தானே. அல்லேலூயா. எவ்வளவு பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். அதான் சொல்றேன், இந்த செய்தியை நான் ஆண்டு தரும்போது நான் ரொம்ப பயந்தேன், நான் ரொம்ப நடுங்கினேன். ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற மக்களுக்கு இதை உணர்த்தி, நாங்கள் அதில் ஏதாகிலும் எங்களுக்குள்ள அந்த குறைவு இருந்தால் அதுல இருந்து விடுபட எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். அந்த சாத்தான் யாருக்குள், அந்த யூதாசுக்குள் புகுந்தவுடன் அவன் எப்படிப்பட்ட இருந்தான்னா, கொடுக்கிறதை தடுக்கிறவனாக மாறினான். இரண்டாவது அவன் துரோகியாய் மாறினான். மூன்றாவது 13:30 பாருங்க, 13:30 வாசிங்க. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே, அந்த பரிசுத்த பந்தியில பெற்று அவன் வெளியே போன உடனே அப்பவே அவருக்கு எது ஆரம்பிச்சிருச்சு? புரியுதா உங்களுக்கு? சாத்தான் உள்ள வந்தாலே, தேவன் உள்ள வந்தாலே வெளிச்சத்தின் காலங்க. என்ன காலம்? ஹல்லேலூயா. யூதாசுக்கு இருளின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இருளுக்குரியவனாக மாறினான். நாம் எல்லாரும் வெளிச்சத்துக்குரியவங்க. என்னைக்கு சாத்தான் உள்ள புகுந்தானோ, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய பேச்சு எல்லாம் அன்னைக்கு அவனுக்கு எது ஆரம்பிச்சிருச்சுன்னா, இருள் ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இருளுக்குரியவனாக மாறினான். நான்காவதாக யோவான் 17:12 வேகமா வாசிங்க. யோவான் 17:12 நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தை காத்து. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஆசாரியருடைய ஜெபம். இந்த ஜெபம் தான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பெரிய ஜெபம். அது புதிய ஏற்பாட்டினுடைய பெரிய ஜெபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம். இந்த ஜெபம் ரொம்ப பெருசுங்க. பாருங்க, சொல்றாரு, நான் பிதாவே அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்க அவர்களை நான் என்ன செய்தேன்? உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை நான் என்ன செஞ்சேன்? காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனேன் அல்லாமல் அவர்களில் ஒருவரும். அவர்களில் யாரு? அந்த கேட்டின் மகன் யாரு? அந்த அவர்களில் என்று சொல்லும் போது மற்ற 11 பேர். அந்த கேட்டின் மகன் யாரு? யூதாஸ். கேட்டின் மகன் என்ன அர்த்தம்? கேட்டின் மகன் என்ன அர்த்தம்? வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:3 வேகமா வாசிங்க. 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. கேட்டின், அந்த வார்த்தை பாருங்க, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அப்ப கேட்டின் மகன் என்றால் என்ன அர்த்தம்? பாவ மனுஷன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? பரிசுத்த பந்தியில உட்கார்ந்து இருக்கிறான். பாவத்திலிருந்து இன்னும் விடுபடல. அல்லேலூயா. பாவத்திலிருந்து இன்னும் வெளியே வரல. பாவம் என்று சொன்னால் கவனிங்க, பெரிய பெரிய பாவங்கள் உண்டு, சிறிய சிறிய பாவங்கள் உண்டு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா தப்புவிக்கிறது கஷ்டம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல வேணா கர்த்தர் இரக்கம் காட்டுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, கேட்டின் மகன். அப்ப யூதாசுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேருங்க? கேட்டின் மகன். கேட்டின் மகன் அர்த்தம் பரிசுத்தவான்கள் பங்கு பெறுகிற பரிசுத்த பந்தியில பாவ மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். இதுதான் பரிசுத்த பந்தியில பங்கு பெற்று தேவனை மறக்கிறவர்கள். அப்ப நீ தேவனை மறந்துட்டு பாவத்தை அதிகமா நினைவில் வச்சிருக்கிறல்ல, நீ தேவனை மறக்காத ஆளா இருந்தா பாவத்தை மறந்திருப்பல. பாவத்தை மறக்காதனாலதான் அருமையான பாவ மனுஷனாக அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனை மறந்துட்டான். இப்ப நம்ம பாவம் செய்யும் போது யாரை மறந்துட்டோம்? தேவனுக்கு விரோதமா இத்தனை பொல்லாங்கு செய்வது எப்படி? அவனுக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, தங்க இடம் இல்ல, சாப்பிட இடம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அவன் யாரும் மறக்கல. நமக்கு எல்லாம் இருந்தா கூட தேவனை மறந்துடுவோம். யோசேப்பு எடுத்துக்கங்க, உறவு இல்லங்க, ஒட்டு இல்லங்க, எந்த இனம் இல்லங்க. அவன் தனி ஆளா எகிப்து இருக்கிறாங்க, தங்க இடம் இல்ல, அனாதையா இருக்கிறான், சாப்பாடு கிடையாது, உடுத்த வஸ்திரம் கிடையாது, தங்க இடம் கிடையாது, அடிமையா இருக்கிறான். ஆனா பாவம் வரும்போது அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமா இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் சரி, தேவனை மறக்க மாட்டான். உங்க பிள்ளைங்க கொஞ்சம் உங்களை விட்டு தூரம் இருக்கட்டும், அவங்க தேவனை மறக்கிறாங்களா இல்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பந்தியில இருந்துகிட்டே அவன் தேவனை மறந்துட்டான். யாரா மாறிட்டான்? கேட்டின் மகனா மாறிட்டான்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்று, சாத்தான் அவனுக்குள் புகுந்த உடனே, பரிசுத்த பந்தியில பங்கு பெற்று தேவனை மறந்த இவனுக்குள் சாத்தான் புகுந்த உடனே இவன் எப்படிப்பட்டவனா மாறினான்? முதலாவது அவன் கொடுக்கிறதை தடுக்கிறவனாக மாறினான். இரண்டாவது துரோகியாக மாறினான். மூன்றாவது இருளுக்குரியவனாக மாறினான். நான்காவது கேட்டின் மகனாக மாறினான். ஐந்தாவது இழந்து போனவனாக மாறினான். எல்லாத்தையும் இழந்துட்டான். வாசிங்க அப்போஸ்தலர் கடைசி அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க போறேன். எல்லாரும் அந்த வசனத்தை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் பைபிளை திருப்புங்க. இங்க இல்லைன்னா நீங்க இங்க கவனிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 24ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதுமா? கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க 17ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ பெரிய டைட்டில், எவ்வளோ பெரிய பட்டம், எவ்வளோ பெரிய அந்தஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பங்கு பெற்றவன், பரிசுத்த பந்தியில பங்கு பெற்று, ஆமென், அதுல தேவனை மறந்ததுனால சாத்தான் உள்ள வந்து என்னாச்சு தெரியுமா? அவன் வாழ்க்கையில மிக முக்கியமான நிறைய விஷயங்கள், அதுல 3 இழந்துட்டான். முதல்ல எதை இழந்தான் தெரியுமா? ஊழியத்தை இழந்தான். அல்லேலூயா. இரண்டாவது, தனக்கு தேவன் தந்த பட்டத்தை இழந்தான். மூன்றாவது, 12 அப்போஸ்தலருக்கும் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட சிங்காசனத்தை இழந்துட்டான். சொல்ல போன பரலோகத்தை இழந்துட்டான். ஏன்னா கேட்டின் மகன் ஆயிட்டானே, பாவ மனுஷன் ஆயிட்டானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையானே. அவன் எதெல்லாம் இழந்தான் பாருங்க. முதலாவது, யூதாஸ் என்பவன் 24ஆம் வசனம், தனக்குரிய இடத்துக்கு போகும்படி. அப்ப அவனுக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அவனுக்கு ஒரு இடம் வச்சிருந்தார். அந்த இடத்திற்கு போகும்படி நாம் அழைக்கப்பட்டான். ஆனா என்றைக்கு அந்த பரிசுத்த பந்தியில இருக்கும் பொழுது அவன் எண்ணம் எல்லாம் இயேசுவை காட்டி கொடுக்கணும். பரிசுத்த பந்தியில உட்கார்ந்து இருக்கிறான், எண்ணம் எல்லாம் இயேசுவை காட்டி கொடுக்கணும், இயேசுவை காட்டி கொடுக்கணும், இயேசு. ஆனா இயேசுவை மறந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் உள்ள புகுந்தான். நாம் கூட பரிசுத்த பந்தியில பங்கு பெறும் பொழுது ஆண்டவரை மறந்து தேவையில்லாத சிந்தைகளோடு உள்ள இருப்போமானால் ஆண்டவர் வெளியேறுவார், சாத்தான் உள்ள வருவார். சாத்தான் உள்ள வந்தான்னா உங்களை இப்படிப்பட்ட ஆளாக மாத்திரும். அதுக்கு ஒரு ரோல் மாடல் தான் இந்த யூதாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இப்படியா மாறிட்டான். முதலாவது அவன் ஊழியத்தை இழந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஊழியத்தை இழந்துட்டான். அப்படியானா அவனுக்கு இன்னும் ஊழியம் இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? அப்ப அவனுக்கு என்ன இருக்குதுங்க? அப்ப ஊழியம் இருக்குது. அப்படியானா என்ன அர்த்தம்? அவன் சாக வேண்டியும் கிடையாது, சாக வேண்டிய கிடையாது. அப்ப ஊழியம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இன்னும் வாழன்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு நாட்கள் உண்டு, தரிசனம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இறந்துட்டான். சிலருக்கு ஆண்டவருடைய திட்டம் இருக்கு, ஆனா ஜீவன் ஈடுபட்டு போயிடுச்சு. சிலருக்கு ஜீவன் இருக்கும், ஆனா திட்டம் இருக்காது. ஆனா யூதாசுக்கு திட்டம் இருந்தது, ஜீவனை இழந்துட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் நிறைய நாட்களை வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்காக நீங்க ஏதோ ஒன்று செய்வதற்காக. அல்லேலூயா. அவன் ஊழியத்தை இழந்தான். இரண்டாவது, அப்போஸ்தல பட்டத்தை இழந்துட்டான். உங்களுக்கு தேவன் தந்த என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ, என்ன பட்டத்தை கட்ட கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர் உங்களை என்ன விதத்தில் பயன்படுத்துறாரோ அதை இழந்துடாதீங்க, அதை இழந்துடாதீங்க. மூன்றாவது, 12 அப்போஸ்தலருக்கும் 12 சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் உள்ள புகுந்த உடனே தனக்கு கிடைக்காத சிங்காசனம் யூதாசுக்கு கிடைக்க நான் எப்படி விடுவேன்? உள்ள புகுந்தான். சாத்தான் சிங்காசனத்தை இழந்தது போல யூதாசையும் இழக்க பண்ணினான். அவனுடைய வேலை என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள புகுந்தான், ஆனால் அவன் இழந்ததை நம்மையும் இழக்க பண்ணி விடுவான். சிங்காசனத்தை இழந்துட்டான். இதை நான் சொல்லும் போது மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் நமக்குள்ள புகுந்து விடுவதற்கு இடம் கூடாதிருங்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம நினைக்கிறோம் சாத்தான் வந்து உடம்புல ஆடினாதான் சாத்தான் நினைக்கிறோம். எத்தனையோ உடம்புகள் ஆடாத சாத்தான்ல உள்ள இருக்குது தெரியுமா? நிறைய நினைக்கிறோம் வெளியே வந்து ஆடு, அது வந்து வெளியே வந்து ஆடுது அப்படின்னா அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அது வெளியே போற ஸ்டேஜ். ரொம்ப கவனிக்காம விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து சேரும். அப்படியே குப்பை வந்து சேர அப்பப்போ பெருக்கி தள்ளிக்கிட்டே இருந்தா வீடு சுத்தமா இருக்கும்.
ஆனா நாம ரொம்ப நாட்களுக்கு வீட்டை சுத்தம் பண்ணாம இருப்போம். நாமே அவருடைய வீடுன்னு வேதம் சொல்லுது. நாமே அவருடைய ஒரு வீட்டை எதுக்குங்க காலையிலும் சாயங்காலம் பெருக்குறீங்க? அதே போல இந்த சரீரத்தை எப்பொழுதுமே காலையிலே ராத்திரியும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய ஆலயம். உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. இது அவ்வளவு நீட்டா அவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும். எப்பவுமே கசப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல மன்னிக்கிற தன்மை இருக்கணும். ஆமென். இந்த மன்னிக்காத தன்மை, இந்த கசப்பு, இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். இது நமக்குள்ள ஒருபோது வரக்கூடாது. மன்னிக்கணும், அரவணைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், பக்குவப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ விதமான மனபாரங்கள், மன தொய்வுகள் எனக்கு வரும். ஆண்டவர் சொல்லுவார், நான் சகிச்சேனே, நீ சகி. நான் பாடுபடலையா? என்னை விட நீ பெரிய பாடுபட்டுட்டியான்னு கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான உள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளை நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ள நான் தான் உள்ள கிரியை செய்ய வேண்டும். சாத்தான் ஒருபோது கிரியை செய்ய இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து நடத்தின பரிசுத்த பந்தியில நடந்த விபரீதம். அப்படியானால் அவர் நடத்தின பரிசுத்த பந்தியிலேயே ஒருவன் தேவனை மறப்பான். ஆனால் இந்த உலகத்துல நடக்கிற, சபையில நடக்கிற பரிசுத்த பந்தியில விசுவாசிகளின் நிலைமை என்ன? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சாத்தான் வரக்கூடாது. வந்தால் உங்க வழியை நீங்க சபைப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து கடைசியா உங்க ஜீவனுக்கே உல வைப்பான். கடைசியா உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் இழக்க வேண்டியது வரும். கர்த்தர் கொடுத்த மகிமையான அனுபவங்கள், மகிமையான கிருபைகள், மகிமையான பேரு, மகிமையான அந்தஸ்து ஒன்னொன்னா இழந்து கடைசியில் இந்த உலகத்துல ஆமென் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக வாழ வேண்டியவன் ஒரு சாத்தானுடைய பிள்ளையாக, கேட்டின் மகனாக அவன் மரித்தான். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல தயவு செய்து அப்படியே பைபிளை மூடுங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பைபிளை மூடுங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் பயபக்தியோடு கூட இதை நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்த ஆவி, ஒரு கூட்டம் பரிசுத்த பந்தையை அலட்சியம் பண்ணி பங்கு பெறாமல் தேவனை மறக்கிறார்கள். ஒரு கூட்டம் பரிசுத்த பந்தியில பங்கு பெற்றுக்கொண்டே தேவனை மறக்கிறார்கள். யூதாஸ் தேவனை மறந்தான். அவன் ஊழியத்தை இழந்தான், அவன் அபிஷேகத்தை இழந்தான், கிருபையை இழந்தான், தன் பேரையே இழந்துட்டான். அவனுக்கு என்று தேவன் ஸ்தாபித்து வைத்த சிங்காசனத்தை இழந்துட்டான். சுருக்கமா சொன்னா பரலோகத்தை இழந்த நரகத்துக்கு தள்ளப்பட்டுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பிடிக்கும்படி வழிகாட்டினவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரியவர்களை பிடிக்கும்படி நீ ஒரு வழிகாட்டியா இருக்காத, நீ ஒரு வழிகாட்டியா இருக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பிடிக்கும்படியான ஒரு வழிகாட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக குறை இருக்கும், அநேகர்கிட்ட அநேக தவறு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போய் பெரிய ஹைலைட் பண்ணி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், சாத்தான் உள்ள போக இடம் கூடாது. வாலிபனே, வாலிப பிள்ளை, இடம் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் இது தீர்க்க தரிசனமாக எச்சரிக்கை செய்தியாக சொல்லுகிறார். கடைசி காலத்துல அருமையானவர்கள, தேவனை அறியாதவர்களுக்குத்தான் பிசாசுகளை துரத்தினது உண்டு. ஆனால் இந்த காலத்துல ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு பிசாசுகளை துரத்த வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அந்த காலத்துல தேவ சபை தள்ளப்பட்டிருக்கிறது. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், துக்கத்தோடு சொல்லுகிறேன். வசனத்தின் வெளிச்சத்துல உங்களை நிறுத்தி பாருங்கள். தவறு தேவனுடைய கையில் அல்ல, சாத்தானுடைய கையில் அல்ல, நம்முடைய கையில் இருக்கிறது. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார், ஒவ்வொருவரும் எச்சரிக்கிறார். உங்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காகவே, உங்கள் வழிகளை செவைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் பேசுகிறார். உங்க வழியை நீங்க செவைப்படுத்துங்க ப்ளீஸ். நான் உங்களை கையை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதியா கேட்கிறேன். சாத்தானுக்கு இடம் கூடாது, பிசாசுக்கு இடம் கூடாது, ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆவியானவர் தம்முடைய வார்த்தை மூலமா உன்னோடு பேசுகிறார். சில நேரத்தில் சாத்தான் சிலர் மேல எளிதாய் ஆடிவிடும். அதனால அவங்க நீ இலக்காரமா நினைக்காத, உனக்குள்ள இன்னும் வெளியே வராம இருக்குது.
அது ஒரு நாள் வெளியே வந்தா எல்லாருக்கும் முன்பதாக அவமானப்பட வேண்டிய நிலைமை வரும். கேட்டின் மகனாக இராதே. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைய வசனத்தின் ஆதாரத்தோடு கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாய் நம்மை ஆண்டவர் பார்த்து பேசியிருக்கிறார். இன்னும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இனி ஆண்டவரே ஒரு மாதம் கூட எனக்காக ஜீவனை கொடுத்தவரை அலட்சியம் பண்ணி விட்டு நான் பரிசுத்த பந்தி ஒதுக்க மாட்டேன் ஆண்டவரே. மத்தவங்க எல்லாம் எனக்காக உயிர் கொடுக்கல ஆண்டவரே, எனக்கு இன்விடேஷன் தான் கொடுத்திருக்கிறாங்க, ஆனா நீர் மட்டும் தான் எனக்கு உயிரையே கொடுத்திருக்கிறீங்க. நான் பரிசுத்த பந்தி அலட்சியம் பண்ண மாட்டேன்பா. அது எனக்காக ஜீவனை கொடுத்த நாள். நான் எப்படியா ஆண்டவரே அதை மறப்பேன் ஆண்டவரே. அடுத்தது பரிசுத்த பந்தியில பங்கு பெற்றுக்கொண்டே தேவனை மறக்காதீங்க. பரிசுத்த பந்தியில கை வைக்கும் போதே பயத்தோடு இருங்க. ஆயத்தமா யாரையாவது தப்பா பேசிட்டான், யாரை பற்றியாவது கோல் மூட்டினா உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பா நான் வாய் அடங்காம பேசிட்டேன், நான் வாயாண்டவரே தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உன் பக்கத்துல வருவான். நீ பிறருக்கு அவதூறு உண்டாக்கும் போது, பிறருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ டிஸ்டர்ப் உண்டாக்கும் போது, பிறருடைய நற்பெயரை நீ கெடுக்க நினைக்கும் போது சாத்தான் அருகில ஒவ்வொரு ஸ்டெப்பா வரான்னு அர்த்தம். இயேசு அப்படி துணிக்கையை கொடுக்கும் போது அவனுக்குள்ள சாத்தான் போயிட்டான். ஹல்லேலூயா. இயேசு நடத்தின பந்திலே இது நடக்குமையானால் தேவ பிள்ளையே, இது கடைசி காலம். உன்னை தேவனுடைய மகனாய் மகளாய் இருக்க வேண்டிய உன்னை கேட்டின் மகனாக கேட்டின் மகளாக உன்னை மாற்ற பார்க்கிறான். பாவத்தின் மனுஷனாக உன்னை மனுஷியாக மாற்ற பார்க்கிறான். உன்னுடைய ஜீவனை இழப்பதற்கு உன் டைட்டிலை கெடுக்க பார்க்கிறான், உன் பேரை கெடுக்க பார்க்கிறான், உன்னுடைய பொறுப்பை உன் கையில இருந்து பிடுங்க பார்க்கிறான். நீ மனம் திரும்பு, உன் வழியை செவ்வைப்படுத்து. இது தேவ சத்தம் இல்லை என்று நீ நினைப்பாயானால் அதற்குரிய கூலியை ஆண்டவர் உனக்கு தரட்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவன் எப்படி எல்லாம் பேசியிருப்பாரு, நாசூக்கா பேசியிருப்பாருல. 12 பேரையும் பார்த்து, அந்த ஒரு நபரை பார்த்து அவர் பேசினாரு, அந்த 12 பேரை பார்த்தானு பேசினாரு. அதை கேட்கிறவன் மனம் திரும்பட்டும், அதுக்குரிய ஆள் மனம் திரும்பட்டும் என்பதற்காக தான் அப்படி சொன்னாரு. அதேதான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பு சகோதரனே சகோதரி, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. பரிசுத்த பந்தியில நீ நாளைக்கு கையை வைக்க போற. பரிசுத்த பந்திக்காக எதையுமே நீ விட்டு வரணும். பரிசுத்த பந்தியை விட்டுட்டு நீ எதுக்காக போகாத. வேலை ஸ்தலத்துல சொல்லுங்க, சார் இன்னைக்கு எனக்கு வர முடியாது, நான் மதியத்துக்கு மேல வரேன். வேலை ஸ்தலத்துல சொல்லுங்க, உயிர் ஒண்ணும் போகாது. ஏன்னா அப்படியே சேலரி தானே கட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக பரிசுத்த பந்தியை ஏங்க கட் பண்றீங்க? பரிசுத்த பந்தியில ஏங்க அலட்சியம் பண்றீங்க? நிறைய ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த பந்தியில கை வைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் சாத்தானுடைய கிரியைகளுக்குள் அகப்பட்டு கிடக்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் சொல்றது, கோல் சொல்லுவது, ஆமென், பிறர் அவதூறு பண்ணுவது, பிறருடைய நல்ல பெயரை கெடுப்பது, கலகம் ஊட்டுவது, இது எல்லாமே சாத்தானுடைய கிரியை. இந்த துர்ச்செய்கை எல்லாமே ஒரு நபருக்குள்ள, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ள இருந்தா சாத்தான் உள்ள வருவான், சாத்தான் உள்ள வருவான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒருவன் இருக்கிறான், புதிய ஏற்பாட்டில் ஒருவன் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் சவுல் இருக்கிறான். ஹல்லேலூயா. சவுல் மேல ஏன் இறங்கி வந்தது? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமா எழும்பினான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமா எழும்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருக்கு விரோதமா எழுந்தாதீங்க. ஆண்டவர் எதை வைத்து தண்டிப்பார் என்றால் சாத்தானை அனுப்பி தண்டிப்பார். ஹல்லேலூயா. சாத்தானை அனுப்பி தண்டிப்பார். இது பழைய ஏற்பாட்டு காலத்து அடையாளம், புதிய ஏற்பாட்டு காலத்து அடையாளம். பரிசுத்த பந்தியில சாத்தான் உள்ள வருகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த பந்தியில, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே கவனமாயிரு, கவனமாயிரு, கவனமாயிரு. உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுடைய சரீரமாய் இருக்கிற உன்னை சாத்தானுடைய சரீரமாக மாற்ற பார்க்கிறான். இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருப்பார். ஆனால் ஒரு 2 நிமிடம் எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயே வரல நமக்கு, எப்படி வாய் விட்டு சொல்ல முடியும்? நல்ல காரியமா இருந்தா நம்மளால சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணும் போதே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம வெட்கப்படுறோமே. ஆண்டவர் இதை பகிரங்கமா காண்பிச்சாருன்னா எவ்வளவு பெரிய அவமானம் இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து தப்புவிக்கட்டும் கர்த்தர். இந்த கடைசி காலம்
சாத்தானுடைய ஆட்சி உள்ள வரக்கூடிய கடைசி காலத்தில் ஒரு நூல் கேப்ல நிக்கிறோம். இப்பவே அந்திகிறிஸ்துவின் ஆட்சி கிரியை செய்து தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உன்னோடு கூட முகமுகமாய் பேசியிருக்கிறார். கர்த்தர் முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எச்சரிப்பு இது கடைசி கால எச்சரிப்பு அல்ல. இது உன் வாழ்க்கையினுடைய கடைசி எச்சரிப்பா இருக்கலாம். அந்த எஜமான் சொல்றார், அந்த மரத்தை வெட்டி போடு. ஆனா ஒருவர் அங்க நின்று பரிந்து பேசுறாரு. இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். ஒருவர் பரிந்து பேசுறாரு, உனக்காக நின்று பேசுறாரு. இந்த வருஷமாவது அதை நான் மாத்துறேன், இந்த வருஷமா அதை சுற்றிலும் கொத்தி எரி போடுறேன். ஹல்லேலூயா. இப்போதாவது அது மாறுமா, இப்பொழுதாவது அது மனம் திரும்பாதா என்று ஆண்டவர் நின்று உனக்காக காத்திருக்கிறார். எவ்வளவு காலம் நமக்கு கிரேஸ் பீரியட் கொடுப்பாரு, எவ்வளவு காலம் கர்த்தர் நமக்கு கிருபை நாட்களை கூட்டுவாரு. தீர்ப்பின் நாள் வருவதற்கு முன்பதாக மனம் திரும்பு. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போறேன். அந்த பரிசுத்த பந்தைய கையில வாங்கும் போது உங்க நிலவரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஆவியானவர் வராரா சாத்தான் உள்ள வரானா என்பது உங்களுடைய மனம் திரும்புதலை பொறுத்து இருக்குது. பயபக்தியோடு இன்னைக்கு ராத்திரி போய் ஜெபம் பண்ணி மனம் திரும்பி பரிசுத்த பந்தியில பங்கு பெறுங்க. ஆவியானவர் உங்களை நாளுக்கு நாள் பலப்படுத்துவார். ஆவியானவர் எங்கேயோ, அப்போ ஆவியானவர் எங்கே இல்லையோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நினைச்சுக்கங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.